சோப்பு ரெடி ஆகிட்டுருக்குங்க. சோப்பு எல்லோரும் இன்னைக்கு கரிச்சு கொடுத்தீங்களா, சோப்பு தாங்க கவிமா, சோப்பு தாங்க. எனக்கு தூங்கி எழுந்திரிச்சு அந்த சோப்பு ரெடி பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் சோப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க கத்தி காமிச்சோன்னா ஸ்டைக் கிடைக்கும். அதனால் இந்த பக்கம் ஊற்றுனேன். இது அது என்னது, சோப்பு ரெடி பண்ணித்தாங்கன்னு மிரட்டிகிட்டே இருந்தீங்களா, உங்களுக்காக ரெடி பண்ணிட்டேன். டீயை கூட குடிக்கல, காலையில் இருந்துச்சுங்காட்டி வெரைட்டியாக மஞ்சிஸ்தா காஃபி, இது நிறைய பேர் கேட்டிருந்தேன் காஃபி. அதுக்கப்புறம் ரெட் ஒயின் வந்து இந்த வாட்டி ரெட் ஒயின் மட்டும்தான் போட்டிருக்கேன், ரெட் சாண்டல் போடல. அப்புறம் வந்து இது வந்து குங்குமப்பூ வந்து கொடுக்கல கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. குங்குமப்பூ வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இதை பேக் பண்ணிவிட்டு நம்ம சீல் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு விளம்பரப்படுத்தணுங்க, சரிங்களா? ஸ்டேட்டஸில் வச்சுன்னா ஒரு செகண்டில் எல்லோரும் அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் இனிமேட்டு ரெகுலராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மோல்டு ஃபுல்லாமே மறுபடியும் நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சோப்புக்கு வந்து இப்போ நிறைய பேர் கஸ்டமர் ஆகிட்டிங்களா, அதனால் சோப்பு வந்து கம்பல்சரி வந்து நிறைய ஸ்டாக் போடலான் இருக்கேன். இனிமேட்டு எவ்வளோ போட்டாலுமே பத்த மாட்டேங்குது. நைட்டு இனிமேட்டு சோப்பு எல்லா சோப்பும் ரெடி பண்ணாமல் ஒவ்வொரு சோப்பாக ரெடி பண்ணோம்னா 30 நாளைக்கு 30 சோப்பு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பண்ணுவோம். ஏன்னா கஸ்டமர் வந்து கேட்கும் போது நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லி அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இனிமேட்டு சோப்புக்கு வந்து நம்ம இந்த மாதத்துலேருந்து நிறையா சேர்த்துறோம், சரிங்களா? இப்படி தாங்க காலையில் எழுந்துச்சின்னா டீ கூட குடிக்கல. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் உட்காந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் போய் இதெல்லாமே ஒட்டணும். ஒட்டிட்டு தான் கவர் போட்டு கொண்டு போவோம். சீனு வந்துட்டார். சீனா என்னடா சின்னப்பையா, இந்த பா இந்தாடி பா வரமாட்ட தானே? ஏ ஜீனோ இந்தா சிக்கன் வேணுமா? சோப்பு தான் ரெடி பண்ணிட்டு இருக்க. 2 சோப்பு போட்டு குளிக்கிறியாடா? நீயே கலராக தான் இருக்க. இப்படியெல்லாம் சொல்லி அவன் சிக்கன் மட்டும்தாங்க சாப்பிடுவான். 2 நாளைக்கு முன்னாடி ஷாம்பு ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. அடுத்து வந்து இது ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இந்த மோல்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம சோப்பு ரெடி பண்ணி 1 இயர் ஆக போகுது. இந்த மோல்டு வந்து இங்கே ஈரோட்டில் எங்கேயுமே கிடைக்கல, ஆன்லைன் மட்டும்தான். அந்த மோல்டு தான் இப்போ வந்து நிறையா ஆர்டர் போட்டுட்டேன், சரிங்களா? ஏன்னா நம்ம சின்னதாக பண்ணனால நம்ம இந்த ஒரு இதில் போட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு தடவையிலேயே வந்து ஒரு 100 சோப்பு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் அச்சு நிறையா வாங்கி வச்சிட்டேன், சரிங்களா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு 1 ஹவர் விட்டு தானே எடுக்கிறோம். அப்போ வந்து கரெக்டாக இருக்குது. நைட்டு 10 மணிக்கு நான் போட்டு வச்சுருந்தேன்னு வைங்க, நைட்டு 11 மணிக்கு துணியெல்லாம் துவைச்சி காய போடும் போது எடுத்து நம்ம காலையில் கூட நான் பேக் பண்ணிக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நான் எந்த ஃபில்டரும் போடலைங்க. என்னோடய ஃபோன்லேருந்து அப்படியே எடுத்திருக்கேன். காலையில் மூஞ்சி கழுவுனதோடு அப்படியே வந்து உட்காந்துருக்கேன், சரிங்களா? ஃபில்டர் போட்டான், அதை போட்டேன்னு சொல்லாதீங்க. இது ஒன்லி என்னோடய ஃபோனோட கேமரா தான். நான் இந்த அளவுக்கு தான் இருக்கேன். என்னை நேரில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகே, அவ்வளோதான். சோப்பை வந்து ஃபுல்லாக இது பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ண பாட்டில்ஸுங்க. இதெல்லாமே நம்ம இந்த சோப்புக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கிட்டு வர்றது, சரிங்களா? இதில் என்னென்ன கொஞ்சோண்டு இருக்குது. இது லாவெண்டர், இது கிசர்லின், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்க்கு போட்டிருக்கோம் ஸ்கின்க்கு. அது இல்லாமல் நம்ம நிறைய இன்க்ரீடியும் இதில் சேர்த்திருப்போம். அது இல்லாமல் இப்போ மஞ்சிஸ்தா ரெட் சாண்டலு ஸ்டிக்கர் ஒட்டணும்.
மஞ்சிஸ்தாவும் இதுவும் ஒட்டி இது பண்ணியிருப்பேன். ரெட் சாண்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்போம். ரெட் ஒயின் வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கடையில் கிடைக்குதுங்க. அந்த ரெட் ஒயின் வந்து சேர்த்திடுவோம். குங்குமப்பூ ஃபஸ்ட்டே வந்து நம்ம பால் இல்லைன்னா தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு அதோட எசன்ஸை எடுத்துகிட்டு அப்படியே குங்குமப்பூவோட அப்படியே கவுத்திடுவோம். சரிங்களா? மெயின் வந்து ரோஸ் வாட்டரில் நம்ம வந்து குங்குமப்பூ ஊற வச்சு எடுத்தோம்னா இன்னுமே ஸ்கின் நல்லாயிருக்கும். நம்மளோட ப்ராடக்டில் இருக்கிற சீக்ரெட்லாம் வந்து வேறு லெவலில் சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லோரும் ஃபுல் சப்போர்ட்டு கொடுக்குறீங்க. அதுதான் மெயின். ரிசல்ட் வந்தால் தாங்க மெயின் சப்போர்ட்டே கொடுப்பாங்க. ரிசல்ட் வராமல் சும்மா நானும் விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விற்கக்கூடாதுன்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு இது, நீ தோக்காதே நீ ஜெயின்னு சொல்லிட்டு பின்னாடி ஸ்டிக்கர் பேர் எழுதலைன்னு வைங்க. அங்கே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கஸ்டமரே போய் எடுத்துக்குவாங்க. பேர் எழுதி இருந்துச்சுன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா நான் போய் எடுத்து தரணும். சரிங்களா? ஏன் கேட்குறீங்க? படாத கஷ்டப்படுறேங்க. ஒரு ஆள் இருந்துட்டு ப்ராடக்ட்டும் ரெடி பண்ணுவோம், கடையிலே இது பண்ணுவோம். அடுத்து வந்து நம்ம வந்து எக் ஷாம்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி நைட்டு எக் ஷாம்பு எப்படி வந்து நம்ம போன டைம் வந்து கீழே பாட்டிலில் ஊற்றுனதை மட்டும் காமிச்சதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாட்டிலில் ஊற்றுறதை மட்டும் தான் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்ம ரெடி பண்ணுறது வந்து எப்பயுமே காட்டுறதில்ல. மோஸ்ட்லி நிறைய பேர் காட்ட மாட்டாங்க. நம்மளும் வந்து அதில் என்னென்ன இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த இது காட்ட மாட்டோம். ஆனால் வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும். எக் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நேற்று ஒன்று போயிடுச்சு. இந்த வீக்குக்குள்ளே நம்ம வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு, இன்றைக்கி சண்டே, நாளைக்கு இல்லைன்னா ரெடி பண்ணுவோம் எக் ஷாம்பு. அப்போ வந்து நான் எப்படி வந்து இந்த ஆயிலும் ரெடி பண்ணுங்க. ஆயிலுமே 2-3 தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இந்த பக்கெட்டில் தான், இந்த பக்கெட்டு இன்னொரு அண்டா இருக்குது. அதில் தான் நம்ம ஆயில் ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு ரெடி பண்ணுறது. இது உங்கள்கிட்ட காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி தான். இது வந்து எத்தனை லிட்டர் பற்றும்னா 7 லிட்டர் கிட்ட பற்றும். இதில் ரெடி பண்ணி கொண்டாந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து சங்குப்பூவை வேக வச்சு எடுத்து அந்த எசன்ஸை கொண்டு வந்துடுவோம். எசன்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். அந்த சங்குப்பூ வந்து வேக வச்சு எடுக்கிறோம்ல, அதை வந்து நம்ம கெட்டு போகாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணி இது பண்ணுவோம். சரிங்களா? அப்போ வந்து எனக்கு என்னவோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 7 லிட்ரு 5 லிட்ரு இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி வச்சுட்டு மக்கு ஒன்று இருக்குது. ஆமாம், இந்த மக்கு எல்லாம் கழுவாமல் கிடைக்குங்க. ஆயில் வடிகட்டினது. அப்போ இந்த மாதிரி இதை மோது ஊற்றுவேன். சரிங்களா? அதை காட்டுறதுன்னா டீசெண்டாக இல்லை, எல்லாம் அண்டாவாக காய்ச்சுறாங்க. நம்ம குண்டாவில் வச்சு காய்ச்சுறவேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக இருந்துச்சு. அதனால தான் காட்டலை. சரிங்களா? அதுக்கப்புறம் அங்கே ஒரு அண்டா இருக்குது. அதில் வந்து ஆயில் ஃபுல்லாகவும் இது பண்ணுவேன். ஆனால் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இன்ன வரைக்குமே திங்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நான் வாங்கலைங்க. அதுக்கு போடுற ப்ராடக்ட்க்கு என்னென்ன போடணுமோ அது எல்லாமே போட்டு ரிசல்ட் தரணும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பெருசாக வாங்கி தரதுக்கு நம்ம கம்பெனி இன்னுமே வந்து என்ன சொல்கிறது, சீன் போடுறதுக்கோ அதை வாங்கி கிண்டி உங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்கு காட்டலைங்க. கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க, ஆன்லைனில் போயிட்டுருக்கு. நம்ம வந்து வாரத்தில் தினமும் நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன். அதை விட்டு எனக்கு இந்த வேலையும் நைட்டில் வந்து சாப்பாடு வச்சுட்டு துணி மிஷினில் போட்டு இதை ரெடி பண்ண உட்காந்துருவேன். இதனால் எனக்கு எந்த ஒரு இது இல்லாதனால நான் சரி ஓகே நம்ம ரொம்ப அண்டாவாக காய்ச்சி வச்சு வருஷக்கணக்காக வைக்காமல் இது மட்டும் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் எக் ஷாம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ரெடி பண்ணுவோம். சோப்பு வந்து திங்கக்கிழமைலேருந்து எல்லா சோப்பும் ரெடி பண்ணுவோம். மில்கி சோப்புலேருந்து எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ இதுதாங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா வந்து அச்சு இதெல்லாம் வந்து நிறையா ஆர்டர் போட்டிருக்கேன். அச்சு வந்து இந்த மாடல்லையும் இருக்குது, இன்னொரு மாடலும் போட்டிருக்கேங்க. அது ஒரு மாதிரியாக பிடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு சோப்பு வாங்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன சோப்பு இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இது சாயந்தரத்துக்குள்ளேயே விற்றுரும். இதுக்கு செம டிமாண்ட் இருக்கிறதுனால இப்போ கொண்டு போய் வச்சுக்கிட்டே விற்றுரும். நாளைக்கு மறுபடியும் நம்ம திங்கக்கிழமையிலேருந்து எசன்ஸ் முடிஞ்சுங்க. எசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு தான் நம்ம ரெடி பண்ணணும். சரிங்களா? எசன்ஸு கிசர்லின்னு எல்லாமே முடிஞ்சு நாளைக்கு பல்க் பர்ச்சேசிங் திங்கக்கிழமை போட்டு ரெகுலராக நம்ம கடையில் வந்து நம்ம ஷோகேஸில் முருகனோட இதில் ஃபுல்லாக அடுக்கணுங்க. சரிங்களா? ஸோ இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதெல்லாம் எனக்கு பயங்கர ஹாப்பி.
போய் டீ குடிக்கலாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. இதெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒட்டணும் வேறு. நெருப்பில் காமிச்சு இப்போ இது பண்ணி ஒட்டிடுவேங்க. நம்ம கம்பெனியை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம். எங்கள் ஆயா வந்து நான் குழந்தையாக இருக்கும் போது எங்கள் ஆயாவோட கையில் இப்படி படுத்துட்டு இருக்கும் போது எங்கள் ஆயா சொல்லுவாங்க, எதுவுமே நீ பண்ணும் போது வந்து 100 ரூபாயில் ஆரம்பித்து அதுலேருந்து எடுத்து எடுத்து போட்டு தான் நீ கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் என்னை சின்ன வயசுலேருந்து. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து பிஸ்கட் கம்பெனி வச்சுருந்தாங்க கேரளாவில். அவங்களுக்கு இல்லாத சொத்தே இல்லை. ஆனால் நான் இப்போ வந்து இங்கே உட்காந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பெரிய இதில் அவங்க கொண்டு போயிட்டு, ஆனால் அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சோக கதையெல்லாம் என்கிட்ட சொல்லி உங்கள் அம்மாவை எப்படி வளர்த்துனேன் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சித்தி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் ஆயா எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்லும் போது என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைகிட்ட வந்து மித்த கதையெல்லாம் சொல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது நான் அவங்களோட இது வந்து எனக்கு அப்போ சொன்னது இப்போது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மெமரியாக இருக்குங்க. அப்போ தான் யோசித்தேன், ஓகே அவங்க சொன்னது வந்து நம்மளுக்கு அப்போ வந்து அது சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலும் இது மெமரிஸாக கொண்டு வந்திருக்கோம். நீங்களும் உங்கள் குழந்தைகிட்ட வந்து தூங்க போகும்போது அந்த கதை இந்த கதை சொல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஃப்யூச்சருக்கு என்ன லட்சியம் கோல் போட்டோம்னா நல்லா வர முடியுமோ அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கும் நான் இப்போ வந்து அதை தான் நான் நினச்சிட்ருக்கேன். அதை நினச்சி தான் ஒவ்வொன்றும் பண்ணுறேன். எங்கள் ஆயா சொன்ன மாதிரி நான் 200 ரூபாய்க்கு ஆரம்பித்த என்னோடய ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி லட்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து இதில் எடுத்து இதிலையே தான் நான் போட்டுட்ருக்கேன். அதுலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லோரும் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க எல்லாத்துக்கிட்டையுமே போயிடுதானா, நம்ம கஸ்டமரே நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லை, எனக்கு ஸ்கின் சேஞ்ச் ஆனதுனால என் கஸ்டமர் நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போயுமே நான் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்ருக்கேங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் நான் அதை சேல்ஸுக்கு கொண்டு வரல. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம மக்கள் கையில் கொடுக்கணும். அவங்களோட சாபமும் இதுவும் எடுத்துக்கக்கூடாதுன்னு அதுவுமே எங்கள் ஆயா சொல்லி கொடுத்த மாதிரி தான். எங்கள் அப்பா வந்து போலீஸுங்க, சரிங்களா? அவருக்கு வந்து எல்லாமே நேர்மை நாணயம் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தில் இருந்தனால நானும் வந்து அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய நான் ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஏன் எடுக்கிறதில்ல அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, ஒரு தீபாவளிக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இந்த புதுக்கடை வச்சதுக்கப்புறம் ஒரு கஸ்டமருக்கு ஆயில் எப்பயுமே டிலே ஆகும். இந்த வாட்டி வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு இதாகிடுச்சு. அந்த பாக்ஸு இன்னுமே வரலை, ரிட்டன் கொரியரே வரல. ஆனால் வந்து அவங்களுக்கு போய் சேரலன்னு சொல்கிறாங்க, கடவுளுக்கு தான் தெரியும். அப்போ வந்து நான் அவங்களுக்கு முன்னாடி வேறு கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க வந்து என்கிட்ட பேசினது இதெல்லாம் எனக்கு ரொம்ப வலியாக இருந்துச்சு, சரிங்களா? அதனால் நிப்பாட்டிட்டுங்க. ஏன் நம்ம ஆன்லைனில் அப்படி போயிட்டு இந்த கொரியர்னால் டவக்குன்னு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயத்த பண்ணேன். சரி, ஓகே. காலையிலேயே புலம்புறதுக்கு விரும்பலை, எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புகிறேன். நானும் போய் டீ குடிக்கிறேன்.